குட் பேட் அக்லி படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டதா இப்போ ஜிவி பிரகாஷ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆர்த்திக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் மைத்திரி சினிமாஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தல அஜித் த்ரிஷா லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2ஓட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நெல்சன் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மாமன் படத்தோட அஃபிஷியல் கர்நாடகா தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை மீடியா யூனிவர்சல் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூரி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா சம்மரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ சக்தி திருமகன் படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 13 சாயந்தரம் 5:01 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது விஜய் ஆண்டனியோட 25வது மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது. டெஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் சித்தார்த், நயன்தாரா, மாதவன் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ண மூவி. படம் வர ஏப்ரல் 4 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு மலையாளம் மூவி தான் ஒரு வடக்கன் தேரோட்டம். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படம் கூடிய சீக்கிரம் மலையாள லாங்குவேஜில் மட்டும் தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். கோபி சந்தோட 33வது படத்தோட அஃபிஷியல் கேரக்டர் ரிவ்யூவல் போஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டைட்டில் கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். 2K லவ் ஸ்டோரி படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆஹா தமிழ்லையும் அமேசான் ப்ரைம்லையும் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஹிட் அண்ட் லவ் மூவி. இப்போ ரேகா சித்திரம் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் தெலுங்கு OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 14 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் சோனி லிவ்வில் மல்டி லாங்குவேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது. கார்த்தி நடிக்கிற சர்தார் 2 படத்துலேருந்து இப்போது டப்பிங் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இப்போ ஃபோட்டோ மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போது டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. PS மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரிலீஸ் ஆகிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2026 ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.